இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம்னா சேப் ஸ்டிச். அதை சேப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம், லாக் ஸ்டிச் சொல்லுவோம். இந்த கார்னரை எப்படி திருப்புறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். இல்லை கார்னர் திருப்பாமல் நீங்கள் வெறும் செயின் ஸ்டிச் மட்டும் போட்டிங்கன்னா அது ஃபினிஷிங்காக இருக்காது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செயின் ஸ்டிச் போடுங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் செய்கிறீங்கன்னு சொல்லி செயின் ஸ்டிச்சை பெருசு பெருசாக போடாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது செயின் ஸ்டிச்சை சின்ன சின்னதாக போடுங்க. இப்போ பாருங்கள், இந்த கார்னர் பாருங்கள், இந்த கார்னர் பாருங்கள். இங்கே நான் ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்கேன்னா தெரியுதுங்களா? இந்த கார்னர் வச்சு பாருங்கள். இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன், மேலே போய் நான் ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன், திரும்பி இப்படி இழுத்துட்டு வரேன். நீடியில் இப்படி நான் இழுத்துட்டு வரேன் பாருங்களா. இப்போ இங்கே ஒரு லாக் கிடைக்குதுல்ல, இதை தான் நம்ம சேப் ஸ்டிச்சு சொல்லுவோம், லாக் ஸ்டிச்சு சொல்லுவோம். ஓகேங்களா? மறுபடியும் அதே மாதிரி பாருங்கள். செயினை நல்லா சின்ன சின்னதாக போடுங்க, அப்போ தான் பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் பயோவில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். லாங் வீடியோலாம் யூடியூப்பில் தான் போட முடியும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இங்கே ஒரு லாக் கொடுத்துட்டு செயின் கொடுத்துட்டு மேலே நான் திரும்ப பாருங்கள். நீடில் வந்து இப்படி போகுதுன்னா திரும்பி ஆப்போசிட்டில் எப்படி போகுது பாருங்கள். இழுத்துட்டு வரும். இழுக்கும் போது நீங்கள் கீழே இருக்க த்ரெட்டை டைட் பண்ணாதீங்க. ஸோ நான் ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது திலகம் இல்லைன்னா ரெக்டாங்கிள் வேறு ஏதாவது ஷேப்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு 10 நாளைக்கு ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மெட்டீரியல் வாங்கி கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட நான் கொடுத்துருக்கேன்.